ஐபிஎல் சூடு பிடிக்க ஆரம்பிச்சிருக்குது. ஒவ்வொரு டீமும் அவங்களோட பெஸ்ட் பர்ஃபார்மன்ஸை கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. எவ்வளோக்கு முடியுமோ அவ்வளோக்கு ஃபைட் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனால் இந்த 2 டீம் தான் நடந்ததுலேயே கொஞ்சம் படுமோசமாக தோத்தாங்க. அதுக்கப்புறம் மும்பை இந்தியன்ஸ் நான் சொல்லுவேன், ஒன்றும் சென்னை சூப்பர் கிங்ஸ்ட்டு அவங்க சிறப்பாலாம் ஒன்றும் ஆடலை. இந்த பக்கம் ராஜஸ்தான் ராயல்ஸ் முடிஞ்ச அளவுக்கு ஃபைட் பண்ணாங்க. எஸ்ஆர்ஹெச்கிட்ட என்ன ஒரு 280 ரன்கள் கொடுத்தாலும் ஒரு 40 ரன் வித்தியாசத்தில் தான் தோத்தாங்க. 240 கிட்டத்தட்ட வந்து அடித்தாங்க. இன்னொரு பக்கம் கேகேஆர் ஹோமில் டிஃபெண்டிங் சாம்பியன்ஸை ஏறி நல்லா கொட்டிட்டாங்க. ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு. இப்போது கேகேஆரோ ராஜஸ்தான் ராயல்ஸோ ஆர்ஆரோட ஹோம் கிரவுண்டான கவுஹாத்தியில் மோத போகிறாங்க. என்ன நடக்க போகுது அப்படிங்கிற கேள்வியோடு ஆரம்பிக்கும் போது இந்த ஐபிஎல் 2025 கிரிக்கானந்தாவும் டெக்கத்லானும் சேர்ந்து டெக்கத்லான் பரிசு பொருட்கள் வழங்குறதுக்கு முன்னாடி கேள்வியை கேட்டு நான் வின்னர்ஸில் சூஸ் பண்ணுறேன். அந்த வகையில் இப்போது நான் கேட்க போகிற கேள்வி என்னன்னா, இந்த போட்டியில் ஜெயிக்க போகிறது யார்? கேகேஆர் ஆர்ஆர் 2 டீமில் எந்த டீம் ஒன்று. அதுக்கப்புறம் கவுஹாத்தி நிறைய ரன் அடிக்கலாம். நிறைய ரன் அடிக்கிறவரை கேட்கலாமா இல்லை விக்கெட் எடுக்கிறவரை கேட்கலாமா? விக்கெட் எடுக்கிறவாவது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஆனால் விக்கெட் எடுக்கிறவராது ஓகே. பட் நிறைய ரன் அடிக்கிறவங்களுக்கு மத்தியில் ஒருத்தரை பிக் பண்ணணும். அப்போது இப்படி போய்க்கலாம். யார் இந்த மேட்ச்சில் நிறைய ரன் அடிப்பாங்க? ஓகேங்களா? இந்த மேட்ச்சில் யார் ஜெயிப்பாங்க, யார் நிறைய ரன் அடிப்பாங்க? கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். கேள்வியை சரியாக புரிஞ்சுக்கோங்க. ப்ரிவியூக்குள்ளே போகலாம். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். 3 lakhs சப்ஸ்கிரைபர்ஸோட கிரிக்கானந்தா யூடியூப் சேனல் சக்ஸஸ்ஃபுல்லாக நடந்துக்கிட்டு இருக்குன்னா அதுக்கு காரணம் நீங்கள் தான். யார் எங்கே பார்க்குறீங்க? நீங்கள் தான் காரணம். உங்களுக்கு ரொம்ப நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ப்ரிவியூக்குள்ளே போகலாம். ஓவருக்கு 6 பால் தான், ஆனால் நோ பால் போட்டால் 7 பால். ஐபிஎல் பப்பியா ஜெனில் லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன், இந்த ஐபிஎல் 2025 டிராகனில் கவுஹாத்தியில் நடக்கக்கூடிய ராஜஸ்தான் ராயல்ஸ் vs கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் மேட்சோட ப்ரீ அனாலிசிஸ் அண்ட் ஃபேண்டஸி ப்ரிடிக்ஷன் கிவ்அவே ஸ்பான்சர் டெக்கத்லான் ஷோரூம். உங்களுக்கு வீடுகளில் பக்கத்துலேயோ இல்லைனா உங்கள் ஊர்களிலேயோ இருக்கும் பொழுது நீங்கள் ஒரு ஸ்போர்ட்ஸ் பர்சனாக இல்லை ஒரு ட்ராவலராக ஒரு ட்ரக்கரான ரொம்ப தூரம் போகிறவன் பயணப்படுறவன் அப்படின்னா நீங்கள் செய்ய வேண்டியது டெக்கத்லான் போங்க. செம்மையான கிளாத் இருக்கும், குவாலிட்டி குவான்டிட்டி அப்படி இருக்கும். ப்ரிவியூக்குள்ளே போகலாம். ஸோ இந்த கவுஹாத்தியை பொறுத்த வரைக்கும் ஒரு விஷயம், மழை வந்துடக்கூடாது. மழை வருதா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். பட் கவுஹாத்தினாலே மழை பிரச்சனை இருக்கும். மழை மேட்ச் எப்படி வேணாலும் மாற்றும். ஐபிஎல்லில் போன தடவை அந்த மழையும் பிரச்சனையும் இருந்ததில்ல. கவுஹாத்தினாலே மழை பிரச்சனை அப்படிங்கிறது இருக்கும். பட் மழை வந்துடக்கூடாது என்னை பொறுத்த வரைக்கும். ஒன்று, மழை வரலைன்னா மேட்ச் ஃபுல்லாக நடக்குதுன்னா டாஸ் வின் பண்ணி எந்த டீமாக இருந்தாலும் ஃபஸ்ட்டு பேட்டிங் எடுக்கிறது தப்பே கிடையாது. இப்போ ஆர்ஆர் ஒரு முடிவுக்கு போவாங்க, கேகேஆர் ஒரு முடிவுக்கு போனாங்க. ஃபஸ்ட்டு பேட்டிங் எடுக்கிறோம், டாஸை வின் பண்ணால் 250 260 அடிக்கிறோம் அப்படின்னு போவாங்களே, அந்த மாதிரி அது ஆர்ஆராக இருந்தாலும் சரி கேகேஆராக இருந்தாலும் சரி தான். பட் கேகேஆரை முடிஞ்ச அளவுக்கு டாஸை வின் பண்ண விடாமல் ஒன்றும் பண்ண முடியாது. ஏன்னா டாஸை ஆர்ஆர் வின் பண்ணாங்கன்னா ஆர்ஆர் ஃபஸ்ட்டு பேட்டிங் எடுக்கலாம், ப்ரெஷர் ஆகாமல். போன மேட்ச்சில் வாங்கின அடி உங்களுக்கு ஞாபகத்துக்கு வரும். கவுஹாத்தியை பொறுத்த வரைக்கும் இங்கே இந்தியா 222 ரன் அடிக்க அது ஆஸ்திரேலியா சேஸ் பண்ணி வின் பண்ணுவாங்களோ. அதில் ருட்ராஜ் கிக்வாத் ஒரு 100 அடிப்பார், மேக்ஸ்வெல் ஒரு 100 அடித்து சேஸ் பண்ணி குடிப்பார். அதுக்கப்புறம் திரும்ப சவுத் ஆஃப்ரிக்காவுக்கு அகேன்ஸ்டாக இந்தியா 237 அடிப்பாங்க. பட் சேஸ் பண்ணிட்டு பக்கத்தில் வருவாங்க, சவுத் ஆஃப்ரிக்கா தோற்றுருவாங்க. மில்லர் ஒரு 100 அடிப்பார். அதில் ஸ்கை ஒரு 61-22 பால்ஸில் ரோஹித் கேஎல் கொஞ்சம் ஸ்லோவாக ஆடி இருந்திருப்பாங்க. ஆனால் ஸ்கை அடித்த ஸ்கோர்னால பெருசாக போவாங்க, ஜெயிப்பாங்க. அதில் பெஹன்ராஃப் வந்து ஆஸ்திரேலியா vs இந்தியா மேட்ச்சில் நல்லா பண்ணியிருப்பார். 2017 வந்து பார்த்தீங்கன்னா பெஹன்ராஃப் திரும்பவும் நல்லா பவுல் பண்ணியிருப்பார். இங்கே 118க்கு ஆல் அவுட்டு, 4 விக்கெட்டு, ஒரு மாதிரி நல்லா ஸ்விங் ஆகும். அதான் சொல்கிறேங்க, கவுஹாத்தி கொஞ்சம் ஈரப்பதம் மாய்ச்சர் இருக்கும். ஒன்று ஸ்விங் ஆகலாம், ஃப்ளாட்டாக இருந்தால் பேட்டிங் நல்லா வரும். பெஹன்ராஃப் நல்லா போட்டிருப்பாரு. செகண்ட் இன்னிங்ஸில் புவனேஸ்வர் குமாரும் பும்ராவும் நல்லா போட்டு டிஃபெண்ட் பண்ணி பக்கத்தில் வந்திருப்பாங்க. பட் மேட்சை தோற்றுருவாங்க. கவுஹாத்தியை பொறுத்த வரைக்கும் நான் பார்த்த வரைக்கும் ஐ திங்க் இதுதான் ரொம்ப லோவஸ்ட் ஸ்கோர் மேட்ச். மற்றபடி வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2023 ஐபிஎல்லில் இங்கே வந்து எக்கச்சக்கமான ஒரு 4 மேட்ச் நடந்துச்சு. பஞ்சாப் கிங்ஸ் 197 அடித்தாங்க. ஆர்ஆர் அதில் வந்து 5 ரன்னில் தோத்தாங்க. திரும்பி ராஜஸ்தான் ராயல்ஸ் ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணாங்க, 199 அடித்தாங்க. 2024 144. எனக்கு கம்மியாக இருக்கிற மாதிரி இருக்குது. ஆனால் ஒருவேளை எந்த டீம் ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணாலும் ஒன்று விக்கெட் ஃப்ளாட்டாக இருந்ததுன்னா பெரிய ஸ்கோர், ஸ்விங் இருந்ததுன்னா 9 விக்கெட் 7 விக்கெட் கடக்கலாம், பவர் பிளேல விக்கெட் எடுக்கலாம். ஸோ விக்கெட் என்ன மாதிரி இருக்க போதுன்னு என்னால் ப்ரெடிக்ட் பண்ண முடியல. பட் இது வரைக்கும் நான் பார்த்த வரைக்கும் கவுஹாத்தி பொட்டி கிரவுண்டு, ஃப்ளாட் விக்கெட்டாக தான் இருந்திருக்கு. ஹை ஸ்கோர் வென்யூவாக தான் கொடுப்பாங்க அப்படின்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். டாஸ் வின் பண்ணுற டீம் ஃபஸ்ட்டு பேட்டிங் எடுக்கிறது ரொம்ப நல்லதுன்னு நான் சொல்லுவேன். ஸோ இதுதான் பிச் ரிப்போர்ட், வெதர் ரிப்போர்ட், டாஸ் ரிப்போர்ட் பொறுத்த வரைக்கும் கேகேஆருக்கு டாஸ் வின் பண்ணுறதுங்கிறது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம். அதே தான் ஆர்ஆருக்கும் நான் சொல்லுவேன். ஆர்ஆருக்கு தான் தேவை டாஸ் அப்படிங்கிறது வந்து. ஏன்னா கேகேஆரோட ஆர்ஆர் கொஞ்சம் நலிவடைந்து இருக்கிறாங்க. இதுதான் பிச் ரிப்போர்ட், வெதர் ரிப்போர்ட், டாஸ் ரிப்போர்ட் பொறுத்த வரைக்கும். அப்படி நம்ம இங்கே பிளெயின் லெவனுக்குள்ளே வந்துட்டோம் அப்படின்னா குயின்ஸ் எப்படியும் தூக்க மாட்டாங்க. ஒரு 2-3 மேட்சாவது கொடுத்து பார்ப்பாங்க. எப்படியும் அடுத்து செகண்ட் ஹாஃப் ஆரம்பிக்கலாம், அது வரைக்குமாவது கொடுப்பாங்க. ஒரு 6 மேட்ச் 4 மேட்ச் முடிஞ்சதுக்கப்புறம் திரும்பி ஒரு ஆஃப் ஸ்டார்ட் ஆகும். ஸோ இப்போ டிகாக் இருப்பார், பிரச்சனை கிடையாது. அடுத்தது கீழே ஸ்பென்சர் ஜான்சன் தேவையா?
இல்லை அவருக்கு பதிலாக நார்க்கியா எடுத்துகிட்டு வருவாங்களா? ஸோ என்ன பிளான் பண்ண போகிறாங்கன்னு தெரில. அதனால என்னால் எதுவும் சொல்லவும் முடியாது. 11th எனக்கு தெரிஞ்சு 2 டீமும் பெரிய மாற்றம் செய்ய மாட்டாங்க. அந்த பக்கத்தில் தீக்ஷனாவை கொண்டு வந்தாங்க வனிந்து அசராகாவுக்கு பதிலாக. பட் ஆனால் இங்கே வந்து லெஃப்ட் ஹேண்டர்ஸ் நிறைய பேர் வராங்கல்ல, துகுனிகாக, வெங்கடேஷ் ஐயர், ரின்கு சிங், நரைன், இவர் நிறைய லெஃப்ட் ஹேண்டர்ஸ் வரும் பட்சத்தில் வேணும்னா தீக்ஷனாவே கொண்டு வருவாங்க. பட் லெஃப்ட் ஹேண்டருக்கும் வனிந்து அசராக நல்லா போடுவார். பட் நியூ பால் நல்லா போடுறவர் அப்படின்னா அதில் வந்து தீக்ஷனா வருவாருங்க பொழுது அப்போ தீக்ஷனாவே போவாங்கன்னு நினைக்கிறேன். ஃபசல்கக் ஃபருக்கி தேவையா? ஏன்னா சந்தீப் சர்மா அங்கே இருக்கிறாரு, ஆர்ச்சர் இருக்கிறார், துஷார் தேஷ்பாண்டே இருக்கிறார். ஸோ அப்படிங்கும்போது ஃபசல்கக் ஃபருக்கி இங்கே தேவையா? ஹைதராபாத்தில் தேவைப்பட்டார். பட் இங்கே வனிந்து அசராங்க எக்ஸ்ட்ரா ஒரு ஃபாரினராக கொண்டு வந்து பேட்டிங்கும் கொஞ்சம் கிடச்சி போவாங்களான்னு எனக்கு தெரில. நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். பட் ஆனால் சஞ்சு சாம்சனுக்கு இன்ஜுரிங்கிறதுனால அவங்களோட பிளேயிங் லெவலில் நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய மாற்றங்கள் பண்ண வேண்டியது இருக்குது. இதுதான் ஆர்ஆரோட பிளேயிங் லெவன். சைடில் பார்த்துக்கோங்க 2 டீமோட பிளேயிங் லெவனே. எனக்கு ஆர்ஆரில் மட்டும் சஞ்சு சாம்சன் இன்ஜுரி ஆகிறதுனால மட்டும் இல்லாமல் பொதுவாகவே கொஞ்சம் வீக்கர் சைடு தான். பட் ஆனால் இப்போ சஞ்சு சாம்சன் வேறு காயத்தில் இருக்கிறாரா, இம்பாக்ட் சப்பில் சஞ்சு சாம்சன் நீங்கள் பேட்டிங் வேறு வழியில் பயன்படுத்தி அவங்களுக்கு ஒரு நிலைமையில் இருக்கீங்களா? ஸோ அதுவே ஒரு ஆப்ஷனில் தொட முடியாத ஆப்ஷனாகவே மாறிடுச்சு. ஸோ 2 டீமோட பிளேயிங் லெவன் இதுதான். பேட்டில் நேருக்கு நேர். போன மேட்ச் லைட்டாக ரீவைண்ட் பண்ணணும்னு நான் நினைக்கிறேன். கேகேஆர் வந்து 174 அடித்தாங்க. ஒரு அஜின்கே ரஹானே, சுனில் நரைன் கிட்ட இருந்து வந்துச்சு. ஆனால் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிரீனிகாக ஜோஸ் ஹேசல்வுட்ட வானத்தில் ஏற்றி விட்டார், பால் கேட்ச் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா குருல் பாண்டியா கிட்ட, சுயேஷ் சர்மா கிட்ட, ராசிக் சலாம்தர் கிட்டலாம் விக்கெட்டை விட்டாங்க. எஸ்பெஷலி குருல் பாண்டியா கிட்ட மொத்தமாக ஒரு விக்கெட் விட்டு பிளேயர் ஆஃப் த மேட்ச் அவார்டு வாங்கியிருந்தாரு. இதில் ரின்கு சிங்கோ, வெங்கடேஷ் ஐயருக்கோ, அவர்கிட்ட அவுட் ஆனவங்களுக்கோ, அதாவது குருல் பாண்டியாட்ட அவுட் ஆனவங்களுக்கோ பெருசாக ஸ்பின் பிரச்சனை அப்படிங்கிறது கிடையாது. ரஹானேவையும் சொல்லுவேன். இப்போ ரஹானே ஒரு லைசன்ஸ் எடுத்துகிட்டு சூப்பராக அடிச்சிட்டு இருக்காரு. என்ன சொல்லுவீங்கிற மாதிரி அடிச்சுக்கிட்டு இருக்கிறா, வேறு மாதிரி அடிச்சுட்டு இருக்காரு. பட் போன மேட்ச்சில் நடந்தது ஒரு கெட்ட கனவாக நினச்சி திரும்ப அவங்க பவுன்ஸ் பேக் ஆகி வரணும். ஈவன் வருண் சக்கரவர்த்தியே அடித்தாங்க, ஹர்ஷித் ராணாவையும் கொஞ்சம் அடி வாங்கின மாதிரி எனக்கு இருந்தது. வைபவரெல்லாம் சொல்லி 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 சால்ட் அடித்தார். ஸோ ஒட்டுமொத்தமாகவே அந்த ட்ரெஸ்ஸிங் ரூம் செம்ம நெகட்டிவாக இருப்பாங்க, டவுன் ஆகி இருப்பாங்க. அதில் சந்தேகமே கிடையாது. இப்போ பாசிட்டிவாக ஏதாவது படம் கூட பார்த்துட்டு வந்து நல்லா விளையாண்டா சரி, தப்பை திருத்திக்கிட்டு வந்தால் ஆர்ஆருக்கு கொஞ்சம் கஷ்டம்தான். நான் சொல்லலை, இப்போ இம்பாக்ட் சப்பில் நீங்கள் சஞ்சு சாம்சன் தான் கொண்டு வர போகிறீங்க. ஸோ அவங்க வந்து சந்தீப் சர்மா எப்பவுமே இம்பாக்ட் சப்பாக இருப்பார். இப்போ இம்பாக்ட் சப்பில் இருந்து அவர் பிளேயிங் லெவனுக்கு டேரெக்டாக வராருன்னா அதுக்கு காரணம் இந்த விஷயம்தான். இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா, இப்போ ஜெய்ஸ்வால் நல்ல பிளேயரு, சஞ்சு சாம்சன் ஒருவர் நல்ல பிளேயர், நிதிஷ் ராணா நல்லா பண்ண வேண்டிய இடத்துல இருக்கிறாரு, எக்ஸ்-கேகேஆரியன் இப்போது ஆர்ஆருக்காக ஆர்டரு, ரியன் பராக் கேப்டன்சி நல்லா பண்ண வேண்டிய ப்ரெஷர், தென் பேட்டிங்கில் நல்லா பண்ணணும், போன மேட்ச்சில் நல்லாவும் பண்ணார், துருவ் ஜுரெல், ஹெட்மயர். ஸோ இவங்கெல்லாம் ஓகே. பட் பவுலிங்கை பார்த்தீங்கன்னா ஆர்ச்சர் புதிய ரெக்கார்ட் படைக்கிறார் ரன் கொடுக்கறதுல ஒன்று. அதுக்கப்புறம் தீக்ஷனாவுக்கு நம்பி கொடுத்தாங்க, இஷான் கிஷன்கிட்ட அவரோட எதுவுமே ஒர்க் அவுட் ஆகலை. துஷார் பாண்டே மிக்ஸ் பண்ணி போட்டார், அவருக்கு மட்டும் கொஞ்சம் நல்லா விக்கெட் விழுந்தது. சும்மா விளையாட்டுக்கு உண்மையிலே மெக்ரான்னு சொன்னாலும் அந்த மாதிரி தான் அவர் பண்ணிகிட்டு இருக்கிறார், நல்லா பண்ணிகிட்டு இருக்கிறார். சந்தீப் சர்மாவும் எடுபடலை, ஃபசல்கக் ஃபருக்கியும் எடுபடலை. ஆனால் கவுஹாத்தியில் ஒருவேளை இதுக்கு ஒர்க் அவுட் ஆகுமோன்னு எனக்கு தோணுது. ஆர்ச்சர் மட்டும்தாங்க நான் நல்லா பண்ணாருங்கிற மாதிரி நான் சொல்லிக்கிட்டு இருந்தேன். ஆனால் நான் போன மேட்ச்சில் விட்டு உரட்டி பிரட்டி எடுத்துட்டாங்க. பட் அதே மாதிரி இருக்குமானா இருந்துச்சே, இங்கிலாந்து சீரீஸில் உட்டி அடித்தாங்களே. ஆனாலும் எனக்கு ஆர்ச்சர் தெரியலங்க. ஆர்ச்சர் ஐயோ மாதிரி எப்படி சொல்கிறதுன்னு தெரியல. ஆர்ச்சரே இங்கே அடிச்சிட்டாங்கன்னா மற்றவங்களை அடிக்கிறதுல உங்களுக்கு பிரச்சனை கிடையாது. இங்கே ஸ்லோயரோன்லாம் அதாவது ஸ்கொயர் பவுண்டரி பெருசு. அப்போ ஸ்லோயரோனில் துஷார் தேஷ்பாண்டே மாட்டலாம். தீக்ஷனா கொஞ்சம் ஒரு மாதிரி ஹாஃப் வாலியாகவும் போடுவார். ஃபசல்கக் ஃபருக்கி கொஞ்சம் ஸ்விங் போயிடுச்சுன்னா அவரும் கொஞ்சம் நிறையாவுக்கு என்ன சொல்கிறது ஷார்ட்டாக போடுவார். சந்தீப் சர்மாவும் லெங்க்த்தில் பிடிச்சி போடுவார். பவுலிங் டீசெண்டாக இருக்குது, பேட்டிங் அதை விட ரொம்ப சூப்பராக இருக்குது. ஆனால் இந்த பக்கத்தில் கேகேஆர் மேலே நம்பிக்கை எப்படி வைக்காமல் இருக்க முடியும்? பட் ஒரே ஒரு விஷயம், ஸ்பென்சர் ஜான்சன் ஸ்டார்க் மாதிரி ஒரு பர்ஃபார்மன்ஸ் வாய்ப்பு இல்லை. அப்படிங்கிறதால நார்க்கியா வந்தார்னா, நார்க்கியா நல்லா பண்ணார்னா வாய்ப்புகள் இருந்துக்கிட்டு இருக்குது. இப்போது சூப்பரான ஒரு பேட்டிங் ஆர்டர், மிடில் ஆர்டர், ரஹானே, ரின்கு, வெங்கடேஷ் ஐயர், ரசல்லாம் ஸ்பின்னர் நல்லா ஆடுவாங்க, சொல்ல தேவையில்லை. இப்போ தீக்ஷனா, வனிந்து அசரங்கா இவங்கெல்லாம் வருவாங்க. எக்ஸ்ட்ரா ஸ்பின்னர் எடுத்துகிட்டு வருவாங்களான்னு எனக்கு தெரியல. பட் டாக்டிக்கலாக வரணும்னா வரலாம். 2 டீமுமே நல்லா பண்ண வேண்டிய இடத்துல இருக்கிறாங்க. பட் ஆனால் ஒன்று, பேட்டிங்கில் இவங்க 174 அதாவது 200+ அடிக்க வேண்டிய ஒரு மேட்ச்சில் அடிக்கலை. ஆனால் இவங்க 240 அடிச்சிருந்தாங்க. பேட்டிங் சைடில் ஆர்ஆர் அவங்க காமிச்சிட்டாங்கன்னு கேகேஆர் காமிக்கல, பவுலிங் சைட்லையும் காமிக்கல. இந்த மேட்ச்சில் கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் 51% ஜெயிக்கிறதான சான்ஸ் இருக்குது. ஆனால் ராஜஸ்தான் ராயல்ஸ் 49% ஜெயிக்கிறதான சான்ஸ் இருக்குது. நான் 53, 47 கொடுக்கல. ஆனால் 51 ஏன் கொடுத்தேன்னா, எனக்கு கேகேஆர் மேலே ஏதோ ஒரு நம்பிக்கை இருக்குதுன்னு தோணுது. ஏன்னா ஹெட்மயர், ரியன் பராக், துருவ் ஜுரெல் மேலே ஜெய்ஸ்வால் போன மேட்ச்சில் வெடிக்கலை, சஞ்சு சாம்சன் வெடிச்சார். 240 அடிக்கிறாங்கன்னா இப்போ கேகேஆருக்கு அகேன்ஸ்டாக இவங்களால் அடிக்க முடியாதுலாம் கிடையாது. பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு. இதில் ரகுவன்ஷி எனக்கு சின்ன வயசு சூரியகுமார் யாதவ் மாதிரி கொஞ்சம் கண்ணுக்கு தெரியறாரு. கேகேஆரில் ஆரம்ப காலகட்டத்தில் ஆனார், அந்த மாதிரி எனக்கு தோணுது. ஸோ நீங்கள் உங்களோட வின்னிங் % கீழே வந்து பதிவு பண்ணுங்கள். பட் நான் பெருசாக மேட்ச் ஆஃப் ஸ்பேஸ் இருந்திருக்க மாட்டேன். ஏன்னா
முழுக்க பேட்டிங் ட்ராக்காக இருக்குது அப்படிங்கிறதுனால பேட்டர்ஸுகளை விட பவுலர்ஸ்கள் ரொம்ப பாவம். நல்ல பவுலர்ஸ் இருப்பாங்க, பட் ரெண்டு டீமோட பேட்டர்ஸில் யார் பெருசாக போக போகிறாங்கிறது தான் மேட்ரு. இதில் எனக்கு கேகேஆர் ஒரு மாதிரி சமாளிப்பாங்கன்னு எனக்கு தோணுது. பட் ஸ்டார்க் இல்லாத பெரிய குறை, அது மேபி வின்னிங் பர்சன்டேஜ் மாற்றலாம் நான் நினைக்கிறேன். அடுத்ததாக ஃபேண்டசி 11 ப்ரெடிக்ஷன் பொறுத்த வரைக்கும் இந்த மேட்ச்சில் நான் பவுலிங்கில் வருண் சக்கரவர்த்தி நம்பிக்கை வச்சு எடுக்கிறேன். எடுத்து பார்ப்போமே துஷர் தேஷ்பாண்டே பிக் பண்ணுறேன். ஹர்ஷித் ராணா இந்தியாவுக்கெல்லாம் போயிட்டாரு, இங்கே வராரு, என்ன பண்ணுறாருன்னு பார்ப்போம். டெத் ஓவரில் நல்லா பண்ணுவார். இன்கேஸ் மேட்ச் டெத் ஓவர் வரைக்கும் போதுன்னா இவர் தான் போடுவார். இந்த 3 பேர் ஆல்ரவுண்டரில் சுனில் நரேன், ஆண்ட்ரே ரசல், ரியன் பராக் பிக் பண்ணியிருக்கிறேன். அதுக்கப்புறம் பேட்டிங்கில் ஜெய்ஸ்வால், வெங்கடேஷ் ஐயர், ரின்கு சிங் பிக் பண்ணுறேன். விக்கெட் கீப்பிங்கில் சஞ்சு சாம்சன், துருவ் ஜுரேலை பிக் பண்ணுறேன். இப்போ நான் குயின் டிகாக் நான் பிக் பண்ணலை, ஏன்னா ஆல்ரெடி நான் வந்து சுனில் நரேனை பிக் பண்ணிட்டேன் அப்படிங்கிறதுனாலையும் அங்கே ஜெய்ஸ்வாலை பிக் பண்ணிட்டேன் அப்படிங்கிறதுனாலையும் ஆப்வியஸ்லி நான் வந்து குயின் டிகாக்கை பிக் பண்ணலை. சரி, சஞ்சு சாம்சன் ஓப்பனிங் வருவாரே அப்படின்னு யோசிக்கும்போது சஞ்சு சாம்சன் ஓப்பனிங் வராருன்னா ஜெய்ஸ்வாலை பிக் பண்ணிட்டு சஞ்சு சாம்சன் நீங்கள் ட்ராப் பண்ணிவிட்டு அங்கேருந்து நீங்கள் ஒரு பவுலரை நீங்கள் எடுத்துக்கலாம், ஆர்ச்சராக வேணாலும் இருக்கலாம். பட் இங்கே மற்றபடி வந்து பார்த்தீங்க அப்படின்னா மிடில் ஆர்டர்லேருந்து ரின்கு சிங், நரேன், ரசல் நரேன் 2 பேர் பவுலிங் போடுவாங்க. ரின்கு சிங் சரியாக கொஞ்சம் பேட் பண்ணி 4 ஆகுது, இருந்தாலும் பிக் பண்ணுறேன். நீங்கள் ரஹானேவை பிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த வெங்கடேஷ் ஐயர்லாம் மேலே தான் நம்பர் 4 வருவாரா, ஸோ அது கொஞ்சம் குழப்பத்தை ஏற்படுத்துங்கிறதுனால இப்படி பிக் பண்ணியிருக்கிறேன். ஹர்ஷித் ராணா, வருண் சக்கரவர்த்தி 2 பேரையும் பிக் பண்ணதுக்கான காரணம் எனக்கு ஒரு ஸ்பின்னர், ஒரு ஃபாஸ்ட் பவுலர் இங்கே வேணும் பிக் பண்ணியிருந்தேன். அதே போல் அங்கே வந்து ஒரு 2 ஃபாஸ்ட் பவுலர் எனக்கு நல்ல நம்பிக்கை இருந்தது. அதனால நான் துஷர் தேஷ்பாண்டே, ஜோஃப்ரா ஆர்ச்சர் பிக் பண்ணுறேன். இல்லை கிருக்கானந்த், எனக்கு ஆர்ச்சரை விட நான் தீக்ஷனா போகணுன்னாலும் போங்க, அதுதான் நான் சொல்லுவேன். துருவ் ஜுரேல், ரியன் பராக், ஸோ எடுக்காமல் இருக்கவும் முடியாது. மிடில் ஆர்டரில் ஓப்பனரில் ஒருத்தர், இதான் என்னோட டீமு, பேலன்ஸ்டான டீம் நான் நினைக்கிறேன். என்னதான் இம்பாக்ட்ஸ் ஆஃப் ரூல் வந்தாலும் நான் போகிறது கேப்டன் வைஸ் கேப்டனாக நான் போகிறது சுனில் நரேன் கேப்டனாக போடுறேன். வைஸ் கேப்டனாக போவோமா, ரியன் பராகுக்கு போவோமா, ரியன் பராக் ஒரு ஆல்ரவுண்டருங்கிறதுனால போகலாமா, ஜெய்ஸ்வால் போகலாமா, இல்லை ரியன் பராகுக்கிட்டே நீங்கள் போனாலும் போகலாம். ஓகேங்களா? ஸோ இவங்க தான் என்னோட கேப்டன்ஸ், வைஸ் கேப்டன்ஸ் பொறுத்த வரைக்கும் என்னோட சஜஷன்ஸ் பொறுத்த வரைக்கும் நான் பெருசாக மேட்சப்ஸ் பெருசாக பேசலை. காரணம் என்னென்னா திரும்பவும் சொல்கிறேன், பேட்டிங் பேரடைஸாக வரும்பொழுது பவுலர்களால் ஒன்றும் எதுவும் பண்ண முடியாது. அதனால் மேட்சப்ஸ் பேசி வேஸ்ட்டாகவும் நான் நேரத்தை விரும்பவும் இல்லை. டேட்டா போட்டு நீங்கள் பாவம். ஓகேங்களா? பார்ப்போம். ராஜஸ்தான் ராயல்ஸ் ஒரு ட்ரெண்ட் போல்ட் இல்லை, எங்ககிட்ட ஒரு அஸ்வின் இல்லை, நாங்கள் வந்து செஹலை விட்டுட்டோம் அப்படின்னு, பட்லரை விட்டுட்டோம் அப்படின்னு ஒரு ஃபீலிங்ஸ் வராத அளவுக்கு நல்ல மேட்ச் ஆடுவாங்களா? கேகே நாங்கள் ஸ்டாக்கை விட்டுட்டோம், ஸ்ரேயாஸ் ஐயரை விட்டோம், கம்பீரை விட்டோன்னு வருத்தலாத அளவுக்கு ஒரு மேட்ச் ஆடுவாங்களா? பொறுத்திருந்து பார்க்கலாம். வீடியோ நிறைவடைகிறது. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டெக்கத்லான் பரிசு பொருட்கள் நான் சொல்லிட்டேன் டெக்கத்லான் கிட்ட போன வாரமே சொன்னது. இப்போ நீங்கள் ஃபோன் பண்ணியாவது அவங்களுக்கு சொல்லிடுங்க வந்துடும் இந்த வாரத்தில் அப்படின்னு சொல்லிட்டு, முடிஞ்ச அளவுக்கு ப்ராசஸை நான் ஃபாஸ்ட் பண்ணிட்டு தான் இருந்துகிட்டு இருக்கேன். பட் லேட் ஆகுது, வீடியோவில் சொல்லலையே நீங்கள் சொல்லாதீங்க. பட் அந்த ப்ராசஸ் பொறுமையாக நடக்கிறதுக்கு நான் டைம் கொடுக்குறேன். அது இன்னும் கொஞ்சம் பொறுமையாகும் போது தான் நான் உங்ககிட்ட சொல்கிறேன். இந்த தடவை சொல்லிட்டேன், எனக்கு புரியுது. காத்திருந்தமைக்கு நன்றி, மன்னிக்கவும். வந்துடும். இப்படி வரலான்னா கிருக்கானந்த் நான் பொறுப்பு எடுத்துக்கிறேன். ஒரு கட்டத்துக்கு மேலே ஆகிடுச்சுன்னா. ஓகேங்களா? புரியுதுங்களா? வீடியோ நிறைவடைகிறது. கிருக்கானந்தா வீலாக்ஸ் அப்லோட் ஆகிருக்குது. ஷார்ட்ஸ்லாம் நிறைய வருது, பார்த்துட்டு வாங்க. ஓவருக்கு 6 பால் தான், ஆனால் நோ பால் போட்டால் 7 பால். ஐபிஎல் பாப்பியா?